அருளாற்றல் அன்பர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொய் பட்டமும் பொம்மலாட்டமும். அது என்னங்க பொய் பட்டமும் பொம்மலாட்டமும்? குலதெய்வ கோயிலில் போலியாக அடையாளம் எடுக்கிறது, போலியாக பட்டம் கட்டுறது, போலியாக சாமி ஆட்டம் ஆடுறது, இந்த நிகழ்வுக்கு பேர் தான் பொய் பட்டமும் பொம்மலாட்டமும். இது எல்லா குலதெய்வ கோயில்களையும் நடைபெறுமா அப்படின்னா நடைபெறாது. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய அந்த குல மக்கள்கள் தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருப்பார்கள். உன்னதமான வழிபாடு செய்வாங்க, உயரிய வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் சில பல கோயில்களில் தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி முழுமையாக அறியாமல் தன்னுடைய ஆணவம், அதிகாரம், திமிரு இது போன்ற விஷயங்களை கோயிலில் வைக்கும்போது அந்த தெய்வம் அவர்களை தண்டித்து விடுகிறது. அதுபோல் ஒரு குலதெய்வ கோயில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி, பட்டத்தளச்சி அம்மா, மலையனங்கொக்கொட்டிய கருப்பு, கருவன்ராய் சுவாமி, பேச்சி சடச்சி, இது போன்ற எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குது. எல்லை தெய்வம், ஏவல் தெய்வம், காவல் தெய்வம் முன்னணியெல்லாம் இருக்குது. 61 பந்திகள் அப்படிப்பட்ட தெய்வத்தும் அந்த எல்லையில் ஆட்சி செய்கிறாங்க. அந்த கோயிலுடைய பரம்பரை பூசாரிக்கு தெய்வம் ஒரு உத்தரவு கொடுக்குது. இந்த பரம்பரை பூசாரியுடைய பாட்டம்பூட்டங்காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வத்தை உன்னதமாக வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சீரும் சிறப்போடு நடைபெற்றிருக்கு. அவங்க காலகட்டத்துக்கு பிறகு அந்த குல மக்கள்கள் போட்டி பொறாமல், கருத்து வேறுபாடு, நாம் பெரியவன் சின்னவன் இது போன்ற வேற்றுமையால் அந்த தெய்வத்தை வழிபடுறதை விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டு அவங்க பொழப்பை தேடி பல ஊர்களுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது நிகழ்வு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பரை பூசாரிக்கு தெய்வம் உத்தரவு கொடுக்குது. என்ன உத்தரவு கொடுக்குது? மண்ணெடுத்து வை, மண்ணெடுத்து வை, மண்ணெடுத்து வை அப்படின்னு உத்தரவு கொடுக்குது. கனவு மூலியமாக உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த தெய்வம் அவர் உடம்பில் இறங்கி ஆட்கொண்டு தெய்வம் உத்தரவு கொடுக்குது. அப்போ அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு? தெய்வத்திடம் நேரடியாக உரையாடுறாரு. அம்மா, வந்திருக்க தெய்வம் என்ன தெய்வம்? எங்கேருந்து வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்கள் வரலாறை சொல்லுங்க அப்படின்னு அந்த பூசாரி அந்த தெய்வத்திடம் உரையாடுது. அப்போ அந்த குலதெய்வம் மண்ணெடுத்து வை, மண்ணெடுத்து வை, மண்ணெடுத்து வை, நான் இந்த இடத்துலேருந்து வந்தேனப்பா, இத்தனை இடங்களை தங்கி தங்கி வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது, எனக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நான் என் மக்களை காத்து வந்திருக்கிறேன், மண்ணெடுத்து வை, மண்ணெடுத்து வை, மண்ணெடுத்து வை, பட்டாயி வாக்கு அப்படின்னு அந்த தெய்வம் அந்த பரம்பரை பூசாரிக்கு உத்தரவு கொடுக்குது. அப்போ அந்த பரம்பரை பூசாரி என்ன பண்ணுறாரு? தெய்வம் நம்ம உத்தரவு கொடுத்துருக்கு. நம்ம பாட்டம் பூட்டங்காலங்களில் குலதெய்வ கோயில் கூரைக்குட்டாயில் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஒரு கோயில் கட்டுறதுக்கான உத்தரவு கொடுத்துருக்கு. நம்ம தெய்வம் உத்தரவு கொடுத்துரு பிரகாரம் நம்ம கோயிலை கட்டுவோம், கும்பாபிஷேகம் செய்வோம், வழிபாடுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போ அந்த பரம்பரை பூசாரி கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய குலமக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி தேடி கண்டுபிடிச்சி 50 தலைக்கட்டு பங்காளிகளை உருவாக்குறாரு. அந்த 50 தலைக்கட்டு பங்காளிகளுக்கும் சாதாரண வரியை போட்டு கோயில் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த குலதெய்வத்தினுடைய நேரடி பார்வையில் மலவென கோயில் வேலை நிறைவு பெறுது. கும்பாபிஷேகம் செய்கிறாரு. 48 மண்டல பூஜையும் நடக்குது. இதுவரைக்கும் அந்த பரம்பரை பூசாரிக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, எந்த இடையூறும் வந்ததில்லை, நல்லபடியாக முடியுது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பெரும் பூசாரிக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது. அது யாரால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒருவனால் உருவாக்கப்படுகிறது. அவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய ஆணவம், அதிகாரம், திமுறை கோயிலில் வைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றி சொல்வதற்கு என்னவென்றால், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்றவன் தன்னுடைய ஆணவத்தாலும் அதிகார திமுறாலும் அந்த குல மக்கள்கிட்ட ஒரு வேறுபாடை உண்டாக்குறான். இந்த செயல்கள் குலதெய்வ கோயிலை வைக்கிறான், அந்த பூசாரிக்கும் வைக்கிறான்.
அப்படி வைக்கும்போது அங்கே வந்து ஒரு குழப்பங்கள் உருவாகுது. அப்படி இந்த ஆணவக்காரன் என்ன பண்ணுறான், பாடுபட்டு ஒன்று சேர்த்த 50 தலைக்கட்டு பங்காளிகள், அந்த பெரும்பூசாரி சேர்த்து வைத்த 50 தலைக்கட்டு பங்காளிகளை உடைக்கிறான். யார்? இந்த ஆணவக்காரன். 50 தலைக்கட்டு பங்காளிகளில் ஒரு 40 தலைக்கட்டு பங்காளிகளை வந்து தன் வசப்படுத்தினான். தன் வசப்படுத்தி ஒரு திட்டம் போடுறான். அவங்களுக்கு இல்லாத பொல்லாத சொல்லி தேவையில்லாத விஷயங்களை புகுத்து அவங்களும் 40 தலைக்கட்டு பங்காளிகளும் இந்த ஆணவக்காரன் பக்கம் போகிறாங்க. அப்படி போகும்போது அவன் என்ன சொல்கிறான், ஆணவக்காரன், எப்போ இப்போ நீங்கள் வந்து பரம்பரையாக பூசாரியாக வந்துட்டுருக்கான், இவனை தூக்கிட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை பூசாரியாக போடணும், நம்ம கோயிலை டேக் ஓவர் பண்ணணும், நம்ம வழிபாடு செஞ்சுட்டு போகணும், இவனை தூக்கி விட்டுறணும். பரம்பரை பூசாரி இதெல்லாம் என்ன முறை, இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தனை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாத போல சொல்கிறான். அவன் பேச்சு கேட்ட இந்த 40 தலைக்கட்டு பொங்கலையும் என்ன பண்ணுறானுங்க, செயல்பாடுகளில் செய்கிறானுங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பரம்பரை பூசாரி கோயிலுக்கு வராரு, பூஜை செய்வதற்காக கோயிலுக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் பூட்டு போட்டிருக்கு, புதுசாக பூட்டுருக்கு. அக்கம் பக்கத்தில் கேட்குறாரு, என்ன இது பூட்டு போட்டிருக்கீங்க, யார் இந்த வேலை செஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தன் கூட எந்த பதிலும் சொல்லலை. அவன் பாட்டு இருக்கிறான். ரொம்ப மனம் வேதனைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பூசாரி அந்த தெய்வத்திட்டையும் முறையிட்டு வெளியில் தீபதூபம் காமிச்சு போகிறாரு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆணவக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு ரகசியமாக ஒரு கூட்டத்தை கூட்டி கோயிலுக்கு பாலியாயம் செய்யணும். பாலியாயம் செய்து நம்ம ஒரு புதுசாக ஒரு பத்திரிக்கை அடித்து பூசாரி, தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், திருப்பணி குழு தலைவர், உறுப்பினர்கள் அப்படின்னு பேரை போட்டு உங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்குறேன், கோயிலை நீங்கள் வந்து வழி நடத்துங்க அப்படின்னு ஆணவக்காரன் சொல்லி அந்த கூட்டத்தை முடிக்கிறான். அப்படி இவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பத்திரிக்கை அடிக்கிறாங்க. அவன் சொன்னது போல் அந்த பத்திரிகையில் வாசகத்தை போட்டு ஊர் மக்களுக்கு கொடுக்குறான். அவன் குறிப்பிட்ட 2 நாட்களுக்கு முன்னதாக பரம்பரை பூசாரிக்கு அஞ்சல் மூலமாக ஒரு பத்திரிக்கை வருது. பத்திரிக்கை கண்ட அந்த பூசாரி மனம் வேதனைப்படுறாரு. என்னடா இது, எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம கோயிலை கட்டணும், கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்காம இப்படி பண்ணிட்டாங்களே, தெய்வத்தை சிறுமப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்படியே இருக்குது நிகழ்வு போயிட்டுருக்கு. இந்த ஆணவக்காரன் அந்த செயல்பாடுகளை செய்கிறான். எப்படி செய்கிறான், பாலியாயம் என்று குறிப்பிட்ட அவன் பாலியாயம் செய்யவில்லை. அதாவது கும்பேசன் நடந்த கோயிலில் பாலியம் தேவையில்லை. ஆனால் அதற்கு மாறாக என்ன பண்ணுறான், அவன் குலமக்களை நிற்க வச்சு போலியாக அடையாளம் எடுக்கிறான், போலியாக பட்டம் கட்டுறான், போலியாக சுவாமி ஆட்டத்தை அன்றைய பொழுது நிகழ்த்துறான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு போயிட்டே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறானீங்க. அந்த மகிழ்ச்சி மேலும் நீடிக்கல. ஒரு சில தினத்துக்குள்ள திருப்பணி குழு தலைவர் பத்திரிகையில் பேர் கொண்டவன் அகால மரணம் அடைகிறான். ஒரு பேர் அதிர்ச்சியாக ஏற்படுது. அந்த அதிர்ச்சி நீடிக்கல. அடுத்த சில நாட்களில் அவன் குடும்பத்தில் இன்னொருத்தவன் மரணம் அடைகிறான். இப்போ எல்லாம் ஒரு பதட்ட நிலை உருவாகுது. இந்த 40 தலைக்கட்டு பங்காளிகளும் அந்த ஆணவக்காரன்ட்ட போய் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சொல்லி தான் இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சோம், இப்போ திருப்பணி குழு தலைவர்னு பத்திரிகை பேர் போட்டவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இந்த ஆணவக்காரன்கிட்ட. அப்போ அந்த ஆணவக்காரன் சொல்கிறான், மரணம் என்பது இயற்கையானது, அது எல்லாத்துக்கும் வரும், உனக்கு வரும், அவனுக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும், இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. கோயிலை நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம், நம்ம வேலை செய்யணும், கோயிலுக்குன்னு ஒருத்தனை பூசாரியாக போட்டாச்சு, நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டாச்சு, வேலையை நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்படி அந்த 40 தலைக்கட்டு பங்காளிகளுக்கும் மனையை மாற்றுறான், தேவையில்லாத விஷயத்தை புகுத்துறான். இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு சில மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்காளி என்ன ஆகும்னா துர்மரணம் அடையலாம். அதன் பிறகு போலி பூசாரி அவனும் வந்து மரணம் அடைகிறான்.
அவன் குடும்பத்தில் பிரச்சனை உருவாகுது. இப்படியே வந்து இந்த 40 தலைக்கட்டு பங்காளிகளுக்கும் ஆங்காங்கே மரண மூலங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த தலைக்கட்டு பங்காளி என்ன பண்ணுறாங்க, அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆணவக்காரன்கிட்ட போய், ஏன் எல்லாம் இப்படிலாம் நடக்குது, அங்கங்கே மரணம் இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது, தெய்வ குத்தமாக ஆயிருமோ என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லி தான் சொல்லணும், நீங்கள் எல்லாத்துக்கும் பெரியவன்னு சொல்கிறீங்க, கோயிலை பற்றி உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்னு சொல்கிறீங்க, உங்கள் பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சது கடைசியில் பார்த்தா எல்லோரும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாகுது, பல துன்பங்கள் துயரங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு முறையிடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், திரும்பவும் அந்த அவன் பக்கம் சாய்ந்த அந்த தலைக்கட்டு பங்காளிகளுக்கு மடையை மாற்றுறான். எப்பா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோயிலுடைய பரம்பரை பூசாரி தான்ப்பா, அவன் நம்ம எல்லாத்துக்கும் வந்து செய்வனை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறான சொல்லி அந்த வேலையை சொல்லியிருக்கிறான். இப்போ உடனே அந்த குலமக்கள் என்ன பண்ணுறாங்க, குழப்பம் அடைகிறாங்க. இப்போ இந்த ஆணவக்காரன் என்ன சொல்கிறான், சரி அந்த பரம்பரை பூசாரியை ஒட்டு ஒழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அவனை ஒழிப்பதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும்னு சொல்லிட்டு கை தேர்ந்த மலையாள மாதிரிகிட்ட போய் அணுகி அந்த பரம்பரை பூசாரியை ஒழிப்பதற்கான செய்வன வேலையை செய்கிறானுங்க. யார், இந்த ஆணவக்காரனுடைய தலைக்கட்டு பங்காளிகளும் செய்கிறாங்க. இப்போ தெய்வம் சும்மா விடுமா? இந்த உலகத்தில் மிக ஆகச்சிறந்த வழிபாடு எதுன்னா குலதெய்வ வழிபாடு தான். நம்ம குலதெய்வத்திற்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், தெய்வத்தினுடைய மரபு தெரிஞ்சு வச்சுருக்கணும். மிக எளிமையான வழிபாடு எதுனா குலதெய்வ வழிபாடு தான். எந்த நேரத்துலையும் போய் வழிபாடு செய்யலாம், தெய்வத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வழிபாடு சிறக்கும், மேம்படும். இதை தெரியாமல் இந்த அவன் சொன்னான் இவன் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் அப்படின்னு சொல்லி குலதெய்வ கோயிலில் நின்னால் தெய்வம் தண்டிக்க தான் செய்யும். இது நம்ம பிள்ளை, இதை காக்கணும் அப்படின்லாம் அந்த தெய்வம் என்றைக்கும் நினைக்காது. தெய்வம் தப்பு செஞ்சால் தண்ணி குடித்தே ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தெய்வம் பக்கத்துணே இருந்து சிறப்பாக வழி நடக்கும். அப்பேற்பட்ட தெய்வத்தை வந்து போற்றி அந்த தெய்வத்தை வந்து கட்டி கொண்டு வரணும். அப்படி தான் அந்த குலமக்களுடைய வழிபாடாக இருக்கணும். அதை விட்டு பட்டத்து பூசாரியாக மாற்றுறேன், போலி ஆட்டத்தை ஆடுறேன், போலி அடையாளம் எடுக்கிறேன், இதெல்லாம் மாற்றுறேன், இதை தூக்குறேன், நான் சொல்லுவதான் செய்யணும் போகணும் வரும் அப்படின்னு யார் நினைச்சாலும் அது செல்லுபடியாகாது. தெய்வத்தினுடைய கோபக்கூரில் தான் நிற்கும். அன்பர் பெருமக்களே, இப்படி அந்த குலதெய்வ கோயிலில் அந்த நிகழ்வு ஏற்பட்டது. இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த தப்பு செய்த அந்த குலமக்களுடைய வம்சாவளிகள் யாருமே கிடையாது, எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. ஆனால் இந்த தெய்வத்தினுடைய கோபக்குறிக்கு உள்ளாகாமல் இருக்கணும், நம்மளுடைய வழிபாடு சீரும் சிறப்புமாக செய்யணும். குலதெய்வ கோயிலாக கை கட்டி வாய்ப்பூத்தி நின்று அங்கே என்ன மரபோ அதை தான் பண்ணணும், தவிர தனி மனிதனுடைய ஆசாபாசங்கள் தனி மனிதனுடைய ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அங்கே காமிக்கவே கூடாது என்பதுதான் இந்த பதிவு. மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.